புலவர் ஐயாவுடைய பேரன் பார்த்திபன் அவர்களுக்கு அன்பெனும் கடலில் மூழ்கி ஆசையினும் முத்தெடுத்து எழுத்தேனும் ஊரில் கோர்த்து உனக்கு மாலையாக போட்டுகிறேன். நன்றி. வணக்கத்தை பதிவு செய்கிறேன். கவிதை இன்னைக்கு எழுதுறதெல்லாம் நான் எழுதுறதெல்லாம் கவிதையா நினைக்கிறேன். நாகராஜன் சொன்ன மாதிரி கவிதை எழுதுவதற்கு என்று பல கவிதைகள் உண்டு. அவையெல்லாம் என்னிடத்தில் நிச்சயப்பதற்கு இந்த தமிழ் மொழி எங்களுக்கும் வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. கவிதை என்று ஒன்று படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் 1000 இலக்கணங்கள் இருந்தாலுமே கூட அதையும் ஒரு மனிதனை உருவாக்கினார். அதே போல இன்றைக்கு நாங்கள் எழுதுவதில் கவிதையாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று மனமாற நம்புகிறேன். நன்றி. நான் கவிதையெல்லாம் எழுதுறேன் அப்படின்னா அதுக்கு 2 பேர் காரணம். அவங்க 2 பேரும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய 3 பேருக்கு சொல்லலாம். ஒண்ணு எங்க ராஜசேகரன் ஆசிரியர், அவரை அழைக்க கவலையில இந்த இடத்துலயும் மன்னிப்பை கேட்டுக்கொண்டேன். வருத்தமா நான் மன்னிப்பே கேட்கிறேன். வேலையில அவரை அழைத்திருக்காங்க. நான் 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் ஒரு கவிதை எழுதி என் ஆசிரியர்களிடத்தில் சிக்கி உதவி வாங்கி கொண்டிருக்கும் போது வந்தா, என்ன புலவரே 2வது படிக்கிற பையனை கூப்பிட்டாரு. என்ன புலவரே இங்க என்னத்துக்கு அவரை திட்டுறீங்க? சார் காதல் கவிதை எழுதி வந்திருக்கான் சார். 2ஆம் வகுப்பு வாங்கணும். அது ஒரு குடும்ப உறவுகள் வச்சுங்களா. அத உடனே அத ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ராஜசேகரன் ஐயா சொன்னார்கள், புலவருடைய பேரன் கவிதை தான் எழுதுவான். கவிதைக்கு எந்த ஊமை வேணாலும் கொண்டு வருவோம். அவனுடைய என்ன ஓட்டங்களை வேணாலும் கொண்டு வருவோம். அதை கவிதையாக பாருங்க. அவனுடைய தரத்தை நீங்க அதுல மதிப்பிடாதீங்க. அந்த வயசுல இந்த முன்னுக்கு பாருங்கன்னு சொல்லி என்னை உடனடியாக வகுப்புக்கு அனுப்பி வச்சார். அவரை ஒருவேளை அன்னைக்கு என்னை விட்டு என்னை பார்த்து ஆசிரியர்கள் நடிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த எண்ணமே விட்டு ஓடி போயிருக்க போகும். 2ஆவதாக 12 ஆண்டுகள் நான் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஏதோ கிட்டிட்டு இருந்தேன். ஆண்டுக்கு ஒரு டைரி கொடுப்பாரு தாத்தா. புதுச்சேரி அரசனை போட்டு ஒரு டைரி வரும். அந்த டைரியில நான் எதையாவது என் மனசுல தோன்றதெல்லாம் எழுதி வைப்பேன். அதுக்கு ஏதோ ஒரு தலைப்பை போட்டு அப்படி எழுதி இருக்கும் போது ஒவ்வொரு ஆண்டு முடிந்து புதுசா ஒரு டைரியை கொடுக்கும்போதும் அவர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, போன வருஷம் கொடுத்த டைரி என்ன பண்ணிருக்குன்னு தெரியும். எழுதிய கேட்பாரு. நான் அதை கொண்டு போய் வைப்பேன். சரி போன அதுல நிறைய ஒரு எழுத்துப்பிழை நிறைய அதெல்லாம் திருப்பிட்டு கூடுதல் இன்னொன்று செய்வார். இன்றைக்கு தமிழ்ல நிறைய நல்ல சொற்களை எனக்கு தெரியும், அதன் பொருள் எனக்கு தெரியும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய வழியாகும். ஒரு வார்த்தை நான் எழுதியிருக்கேன்னா அந்த இடத்துக்கு பொருந்தக்கூடிய இன்னொரு வார்த்தை இருந்ததுன்னா அதை இன்னும் அழகுபடுத்தணும்னா பென்சிலால மேல குறிப்பு எழுதி கொடுப்பாங்க. என் வீட்டில் ஒரு 10-15 லைன் கிடக்கு. பென்சிலான சின்ன சின்ன குறிப்புகள் எழுதி கொடுப்பேன். இந்த சொல்ல மாட்டேன் கூப்பிட்டு இதுக்கு பதிலாக இதை எழுதுன்னு சும்மா அவர் பென்சிலால எழுதி வச்சுக்கூட நான் பார்த்துப்பேன். இப்படியே போயிட்டு இருந்தப்ப 12 ஆண்டுகள் இதெல்லாம் சுத்தமா மறந்து ஒதுக்கி இருந்த என்னை ஒரே ஒரு வாழ்த்து செய்தி நான் பதிவிட்டதை பார்த்துவிட்டு, பார்த்து நன்றாக எழுதுகிறீர்கள், கவிதை எழுதலாமே என்று கேட்டவர் எங்கள் ஆனந்த கிருஷ்ணன், எங்கள் பையன். அவர் கேட்ட போது நான் சொன்னேன், ஏதோ கேட்டுக்கிட்டு ஏன் ஒரு 12 வருஷமா எழுதுல அப்படின்னு. அப்படி சொல்லும்போது இல்ல நீங்க இனிமேல் எழுதணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நல்ல நாள் வரும்போதும் ஒரு குடியரசு தினமா, ஒரு சுதந்திர தினமா, ஒரு இஃப்தார் தினமா, ஒரு கிறிஸ்துமஸா, ஒரு அன்னையர் தினமா, மகளிர் தினமா, நண்பர்கள் தினமா, ஒவ்வொரு தினம் என்ன வருகிறது என்று அவர் தெரிஞ்சுக்கமா பார்ப்பாரு. அந்த பார்ட்டிக்காகவே பார்ப்பாரான்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் காலையிலே கவிஞர் அழைச்சாருன்னா, காலையில பற்றி நம்ம இரவுல தினமும் பேசுவோம், காலையிலே அழைக்கிறாருன்னா ஒரே காரணம் தான். இன்னைக்கு ஏதோ ஒரு தினம், இன்னைக்கு சாயந்தரம் கூட எழுதி போட்டிருக்காரு. நான் போனதெல்லாம் திருப்பி ஒரு 2 மணி என்ன பாருங்க ஐயா எழுதுறீங்க செய்யுங்க. அப்புறம் எழுதலாம் அடுத்த 2 மணி நேரம் படிப்பேன். என்னடா காலையில சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பண்றீங்க. இன்னைக்கு இப்ப வரணும், நீங்க வரலைன்னா நான் எப்படியே உட்கார்ந்து பண்ணுங்க. அந்த அளவுக்கு என்ன தட்டி தட்டி ஒரு எருமை மாடு பேரு நான் அவ்வளவு சீக்கிரம் நகர மாட்டேன். என்ன தட்டி தட்டி கொடுத்து குத்தி குத்தியில தட்டி தட்டி கொடுத்து இந்த எருமை மாட்டையும் நினைச்சு நடக்க வச்சு பயன்படுத்தி எனக்கு இந்த இடத்துல நிக்க வச்சதுக்காக அந்த பெருமை எங்கள் ஆனந்த கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு. கவிதைதான் இல்ல, கவிஞர் புலவரை பற்றி நான் எழுத வேண்டும் என்று எண்ணுகிற போது எதை எழுதுவது எதை விடுவது என்று தெரியல. நிறைய செய்திகள் இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு இன்னைக்கு 32 வயது ஆகிறதுனா ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு 27 வயது வரை அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். கடந்த நிறைவாக அவரோடு அவர் 5 ஆண்டுகள் பயணம் என்பது என் வாழ்க்கையில மறக்க முடியாத பயணம். எப்பொழுதுமே தாத்தாவுக்கும் எனக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு சுவர் ஒன்று இருக்கும். அது என்ன சுவர்கள் இப்ப புரியுது. அந்த சுவரை எங்களை 2 பேரையும் ஒரு லெவலுக்கு மேல ஒன்னா பிணைந்து ஒரு தாத்தா பேரன் போல வாழவும் முடியல. ஆனா கடைசி 5 வருடம் என்னை அவர் சக நண்பனை போல
பாவித்து எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்று இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு கிடையாது. இன்னைக்கு நம்ம பேசக்கூடாத பிள்ளைகள் இடத்தில் நம்ம ஒதுக்கி வைக்கின்ற மறைத்து வைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் கூட வெளிப்படையாக பேசி எனக்கு போதித்து அதன் மூலமாக நான் தவறான வழியில் போகக்கூடாது அப்படின்னு அந்த வகையிலும் என்னை வழி நடத்தி சென்றது. அப்படி அந்த 5 வருஷ வாழ்க்கையை நான் சொல்லணும்னாலே என்னோட பயணமை வாழ்க்கையை எனக்கு கற்றுத்தந்த தமிழ் மாமணி புலவர் கோ. சாரங்கபாணி. பயணமே வாழ்க்கையை எனக்கு கற்றுத்தந்த தமிழ் மாமணி புலவர் கோ. சாரங்கபாணி. சிறு வயதில் என் கண்களிலே பெருமிதம் ஊற்றி எழுமிகு சிரிப்பில் எளிமையை சொன்னார். பட்டிமன்ற மேடைகளில் ஒளியே ஆனவர். பட்டிமன்ற மேடைகளில் ஒளியே ஆனவர். இலக்கிய நெடுந்தெருவில் நிலவொளியோ அவர். இலக்கிய நெடுந்தெருவில் நிலவொளியோ அவர். பெரும் பயணத்தின் சோர்வரியா குதிரை போல். பெரும் பயணத்தில் சோர்வரியா குதிரை போல் இடியென முழங்கி பரந்த வாழ்க்கைக்கு இடியென முழங்கிய பரந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். வீட்டிற்குள் வந்ததும் விழாவாய் மாறிவிடும். அவர் வீட்டுக்குள் வந்துவிடும் வீட்டுக்குள் வந்ததும் விழாவாய் மாறிவிடும். அந்த நொடிகளை எங்களிடமிருந்து திருட சென்ற விருந்தினர்கள் கூட அந்த நொடிகளை எங்களிடமிருந்து திருடி செல்ல வந்த விருந்தினர்களை கூட கோபமாய் பார்த்த சிறியவனாய் நான் இருந்தேன். எப்பொழுதும் ஒழித்துக் கொண்டிருந்த அவர் கைபேசி அவரது கைபேசி அது வெறும் இயந்திரம் அல்ல, உழைப்பின் சின்னம், அர்ப்பணிப்பின் சாதனம். சுத்தமாய் சவரம் செய்து நிமிர்ந்த முகத்தில் இளமையாய் தோன்றியவர். சுத்தமாய் சவரம் செய்து நிமிர்ந்த முகத்தில் இளமையாய் தோன்றியவர் என் தாத்தா, என் தந்தை, என் ஆசிரியர், என் தோழன் அனைத்துமாக இருந்தவர். சிறிய தவறுகளை கண்டித்தும் பெரிய தவறுகளை தாங்கி வழிநடத்தியவர். கடினமான கட்டுப்பாடுகளின் சுவர்களை உடைத்து அன்பின் கரைப்பால் என்னை ஆட்கொண்டவர். சிரிப்பு, கிண்டல், கேலி, நகைச்சுவை இவை எல்லாம் உயிராய் வாழ்ந்த முகமாய் இருந்தார். சிரிப்பு, கிண்டல், கேலி, நகைச்சுவை இவை எல்லாம் உயிராய் வாழ்ந்த முகமாய் அவர் இருந்தார். அன்போடு பணத்தை வாரி வழங்கிய வல்லலாகவும் எனக்கு அவர் இருந்தார். அவரின் மறைவு அந்த ஓட்டம் நின்ற நொடியில் என் ஓட்டம் தொடங்கியது. அவர் உயிரோடு இருந்தபோது அவரின் பெருமை எனக்கு தெரியவில்லை. அவர் போன பின் தான் அவர் அளவு கடந்த உயரத்தை புரிந்து கொண்டேன். அவர் போன பின்புதான் அவர் அளவு கடந்த உயரத்தை நான் புரிந்து கொண்டேன். பெருங்கடலை கோப்பையில் அடைக்க முடியுமா? அதுபோல என் நினைவுகளை ஒரு கவிதை வட்டத்திற்குள் அடைக்க முடியாது. ஆனால் முடிவில்லாத ஒன்றுதான் நிலைத்து நிற்கும். அவர் மீதான எண்ணமும் என் மீதான அவருக்கும் என்றுமே முடிவில் அவர் நிலைத்திருக்கும். நன்றி. வார்த்தையிலே தெளிவும் வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். வார்த்தையிலே தெளிவும் வேண்டும், உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபம் ஏற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். மழையின்றி வாடிடும் பயிர் போல் கொரோனாவில் நாங்கள் வாடுகிறோம். வான்மழையின்றி வாடிடும் பயிர் போல் கொரோனாவில் நாங்கள் வாடுகின்றோம். வெளியில் வராமல் வீட்டில் வைத்து கொரோனாவால் என்னை பூட்டினரே. பசலியுடைய இருமலும்
கேள்விக்குறியாகும். வான்மழையின்றி வாடிடும் பயிர் போல் கொரோனாவில் நாங்கள் வாடுகின்றோம் அப்படின்னு மிகச்சிறப்பா அந்த கொரோனாவையும் காதல் பண்ணி ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. ஒரு பாடலை பாடியிருக்காரு. நன்றி. அடுத்தது